ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சேஃப் அண்ட் செக்யூராக யூஸ் பண்ணுறது, அதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட என்டிடி ஃபேமிலி ஜாயின் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிக்கங்க. இப்போ வா நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் எல்லாரும் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அதில் நம்ம அதாவது நிறைய தவறுகள் செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அதோட டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி வாட்ஸ்அப்பை சேஃப் அண்ட் செக்யூராக யூஸ் பண்ணுறது, அதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வாட்ஸ்அப்லேயும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் எனபிள் பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் ஏதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பர்சனலான டீட்டெயில்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்கன்னா, அதாவது நடுவில் யாருனாலையும் ஆக்சஸ் பண்ண முடியாது. இந்த ஆப்ஷன் நீங்கள் எனபிள் பண்ணுறது மூலிமா நடுவில் நீங்கள் அனுப்புகிற மெசேஜை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நீங்கள் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷனை அதாவது வாட்ஸ்அப்பில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் எனபிள் பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் சென்ட் பண்ணுற மெசேஜ் அவங்களுக்கு போய் சேரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கோடாக கன்வெர்ட் ஆகி அதாவது நீங்கள் சென்ட் பண்ணுற மெசேஜ் ஒரு கோடாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அவங்களுக்கு ரிசீவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு லெட்டராக கன்வெர்ட் ஆகி மெசேஜாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் எனபிள் பண்ணுறது மூலிமா ரொம்ப என் டு என் என்கிரிப்டடாக இருக்கும். ஸோ உங்கள் மெசேஜ் எல்லாமே சேஃபாக இருக்கும். ஸோ அது என்ன ஆப்ஷன், அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாக டெமோ வீடியோ மூலிமா பார்க்கலாம். உங்கள் மொபைலில் இருக்க வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஸோ செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எனபிள் பண்ணி வச்சுட்டா தான் பார்த்தீங்கன்னா உங்களோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே செக்யூராக இருக்கும். ஸோ நீங்கள் அனுப்புகிற மெசேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசீவ் ஆகும்போது அதாவது செக்யூராக வந்து உங்களுக்கு மெசேஜஸ் எல்லாமே ரிசீவ் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷனை கண்டிப்பாக நீங்கள் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் எனபிள் பண்ணுறது மூலிமா அதாவது என்ன பெனிஃபிட்னு மேலேயே கொடுத்துருப்பாங்க. வாட்ஸ்அப் செக்யூரிட்டி யுவர் கன்வர்சேஷன் சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனை எனபிள் பண்ணுறது மூலிமா என்ன நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே மேலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ தெரிலனா படித்து பார்த்துக்கோங்க. ஸோ உங்கள் மெசேஜ் ரொம்ப சேஃபாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை எனபிள் பண்ணி வைக்கிறதுல உங்களுக்கு ரொம்ப அதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெமோ வீடியோ மூலமாக பார்த்துருப்பீங்க எப்படி இந்த ஆப்ஷன் எனபிள் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன். ஸோ இது எதுக்காக 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்? நம்மள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆப்ஷனை நம்ம எனபிள் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் நான் எனபிள் பண்ணுறது மூலிமா என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனபிள் பண்ணி வச்சுருந்தோம்னா அதாவது என்னோட நம்பர் போட்டு வேற ஒருத்தவங்க வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணுறாங்க, அதாவது வாட்ஸ்அப் வந்து லாகின் பண்ணுறாங்க, அதாவது என்னோட நம்பர் அண்ட் என்ன லாகின் பண்ணும்போது ஓடிபி வரைக்கும் அவங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டாங்கன்னா, அதாவது லாகின் பண்ணுறாங்க, ஓடிபி வரும் இல்லையா, அது வந்து என்னோட நம்பருக்கு வருதுன்னா அதோட டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க என்டர் பண்ணும்போது இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆப்ஷன் நான் வந்து எனபிள் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா, அதாவது எனக்கு வந்து இமெயில் வரும். இல்லைனா அதாவது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கேட்கும், 4 டிஜிட் நம்பர். 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆப்ஷன் எப்படி எனபிள் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டே வீடியோ போட்டிருந்தேன். ஸோ பார்க்காதவங்க நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் எனபிள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா வேறு யாராவது உங்களோட அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறாங்கன்னா 4 டிஜிட் பாஸ்வேர்டு மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ அந்த அந்த 4 டிஜிட் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் ஆகும், இல்லைனா ஓப்பன் ஆகாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆப்ஷனை எனபிள் பண்ண சொல்கிறது. ஸோ 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆப்ஷன் வாட்ஸ்அப்பில் மட்டும் இல்லை, அதாவது ஃபேஸ்புக் இந்த மாதிரி எல்லா ஆப்லையும் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ கண்டிப்பாக 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதாவது எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாட்ஸ்அப்புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனபிள் பண்ணாங்க, கண்டிப்பாக எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மூணாவதாக பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா பேக்கப்புக்காக ஒரு மெசேஜ் மாதிரி வரும். நெவர் அண்ட் மந்த்லி அண்ட் இயர் இந்த மாதிரி 3 ஆப்ஷன் காட்டும். ஸோ இதில் நாம் என்ன கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா, அதாவது நிறைய பேர் நம்ம வாட்ஸ்அப்பில் போயிட்டு பேக்கப் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1 இயர்லனா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்து வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி கொடுத்து வைக்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களோட வாட்ஸ்அப்பை யாராவது ஆக்சஸ் பண்ணி அவங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு எல்லா சேட்ஸும் பார்த்தீங்கன்னா அதாவது பேக்கப் ஆயிரும். ஸோ பேக்கப்பில் நெவர் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து வச்சுங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நெவர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட சேட்ஸ் எல்லாமே எதுவுமே பேக்கப் ஆகாது. ஸோ உங்களுக்கு பேக்கப் ஆகணும்னு அதாவது நீங்கள் ஏதாவது மொபைல் சேஞ்ச் பண்ணுறீங்க, உங்களோட மெசேஜ் எல்லாமே பேக்கப் ஆகணும்னு நினச்சா ஒரு நாளைக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி 1 இயருக்கு இந்த மாதிரி கொடுத்து வச்சுங்க. ஸோ மற்ற டைம்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா நெவர் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து வச்சுங்க. ஸோ இந்த ஆப்ஷனை எப்படி எனபிள் பண்ணுறதுன்னு உங்களுக்கு டெமோ வீடியோ மூலிமா காட்டுறேன்.
ஸோ உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு செகண்டாக சேட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, சேட் பேக்கப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு பேக்கப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பெரிய ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா, பேக்கப் டு கூகுள் டிரைவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து டெய்லியும் பேக்கப் எடுக்கணும்னு நினச்சாலும் டெய்லியும் பண்ணிக்கலாம். அதாவது உங்களோட இமெயில் ஐடி வேறு யாராவது தெரிஞ்சிருச்சுன்னா, இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து மாற்றி வச்சுக்கிறது நல்லாயிருக்கும். ஸோ நெவர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்து வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களோட இமெயில் ஐடி வேறு யாராவது தெரிஞ்சாலும் பார்த்தீங்கன்னா, இந்த நெவர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்தால் அவங்களால உங்களோட சேட்ஸ் எல்லாமே பேக்கப் எடுக்க முடியாது. ஸோ அதனால் உங்களுக்கு பேக்கப் வேணுங்கிற அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, எப்போ பேக்கப் வேணுமோ அந்த டெய்லி, வீக்லிஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததா 4வதா பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மள்ல பல பேருக்கு குரூப்ஸ்லேருந்து நெறைய மெசேஜஸ் எல்லாம் வந்துட்டுருக்கும். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஆஃபருக்கு நான் இந்த ப்ராடக்ட் தரேன். ஸோ அதாவது ரொம்ப கம்மியான சீப் அண்ட் ரேட்டுக்கு இந்த ஆஃபர் வந்து நான் தரேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அப்படின்னு சொல்லிட்டு நெறைய லிங்க்ஸ் எல்லாமே கீழ அதாவது குரூப்ஸ்ல எல்லாமே உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ற மாரி மெசேஜ் எல்லாமே வரும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் ஃபார்வர்ட் பண்ணி அது ஒரு ட்ரெண்டிங் ஆயிரும். ஸோ அந்த ஃபார்வர்டிங் மெசேஜ்களுக்கு அதாவது லிங்கை கிளிக் பண்ணி நீங்க உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில கண்டிப்பா கேட்கும். ஸோ அந்த பர்சனல் டீட்டெயில்ஸை நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது சீக்கிரமாக உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, குரூப்ஸில் வர்ற ஷேரிங் அதாவது ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி பேர் சொல்லிட்டுலாம் மெசேஜ் எல்லாமே வரும். ஸோ அதனால் அதை நம்பாதீங்க. ஸோ டேரெக்டாக நீங்கள் ஆப்பில் போயிட்டு நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணுங்கள். ஸோ அதுவும் வாட்ஸ்அப்பில் அதாவது இப்போ பேமெண்ட் ஆப்ஷன் வந்துருக்கு. ஸோ வாட்ஸ்அப்லேயே பே பண்ண சொல்லுவாங்க, ஆன்லைனில் பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ணிட்டா ப்ராடக்ட் கண்டிப்பாக வராது. ஸோ அந்த மாதிரி சீட்டிங்ஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் வர லிங்க்ஸை அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. ஸோ யூஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா, உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதாவது உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் ஃபில் பண்ணி இது பண்ணாதீங்க. ஸோ உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை அந்த வாட்ஸ்அப்பில் வர லிங்க்கில் வந்து ஷேர் பண்ணாதீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, ரொம்ப உங்களோட பர்சனலான டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் வர லிங்கை யூஸ் பண்ணி எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் நீங்கள் வாங்காதீங்க. டேரெக்டாக நீங்கள் ஆப்பில் போயிட்டு நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக இருக்கலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் வர லிங்க்ஸை யூஸ் பண்ணி எந்த ஒரு ப்ராடக்ட் இந்த மாதிரி பர்சனல் டீட்டெயில்ஸ் எதுவுமே தராதீங்க. ஸோ 5வதா பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உமன்ஸுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, குரூப்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களை எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் வேணான்னு சொன்னாலும் அவங்க ஆட் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி நடக்குது, அதாவது உங்களோட பர்மிஷன் இல்லாமல் எப்படி ஆட் பண்ணுறாங்க அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா குரூப்ஸில் ஆட் பண்ண முடியும். ஸோ வாட்ஸ்அப்பில் இப்போ ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் எனபிள் பண்ணுறது மூலிமா அதாவது உங்கள் கான்டாக்ட்ஸே இல்லாதவங்க கூட உங்களுக்கு வந்து குரூப்ஸில் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது நான் சொல்கிற ஆப்ஷனை எனபிள் பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா, அதாவது உங்கள் கான்டாக்ட்ஸ் இருக்கிறவங்க யார் யார் குரூப்ஸில் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதை காட்டும். ஸோ அவங்க இது பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து அவங்களோட குரூப்ஸில் ஆட் பண்ண முடியும். ஸோ இது ரொம்ப உங்களுக்கு உமன்ஸ்க்கு எல்லாமே சேஃப்டியாக இருக்கும். ஸோ உங்களுக்கே தெரியாமல் நிறைய குரூப்ஸில் எல்லாமே ஆட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் எனபிள் பண்ண மூலிமா அதெல்லாம் நடக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய குரூப்ஸில் ஆட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த டெமோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்கள் மொபைலில் இருக்க வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு அக்கௌண்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டாக ப்ரைவசின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது குரூப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி அதாவது எவ்ரி ஒன் இருந்துச்சுன்னா, உங்களை எல்லாரும் பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் உங்களோட நம்பரை சேவ் பண்ணாட்டியும் பார்த்தீங்கன்னா, உங்களை வந்து குரூப்ஸில் வந்து ஆட் பண்ண முடியும். எவ்ரி ஒன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தா. அதுவே மை கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தா, என்னோட கான்டாக்ட்ஸில் இருக்கிறவங்க மட்டும்தான் பார்த்தீங்கன்னா, என்னை வந்து குரூப்ஸில் வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ அதே மை கான்டாக்ட்ஸ் எக்ஸ்பர்ட்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அதாவது யார் யார் நம்மளை குரூப்பில் ஆட் பண்ணுன்னு சொல்லிட்டு அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, எவ்ரி ஒன் கொடுக்காதீங்க. ஸோ எவ்ரி ஒன் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சேஞ்ச் பண்ணி வச்சா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா, உங்களால் அடிக்கடி குரூப்ஸில் உங்களுக்கு தெரியாதவங்க கூட உங்களை வந்து குரூப்ஸில் ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, எவ்ரி ஒன் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. டெமோ வீடியோ மூலிமா பார்த்துருப்பீங்க எப்படி இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே எனபிள் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த 5 டிப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எல்லாரும் டெய்லி வாட்ஸ்அப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம தெரியாமல் அதாவது டிப்ஸ் எல்லாமே நம்ம மறந்துட்டு கூட நம்ம ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த டெமோ வீடியோ மூலிமா என்னென்ன ஆப்ஷன் எனபிள் பண்ண சொல்லியிருக்கணும் அதெல்லாமே பண்ணி வச்சுங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டியான வாட்ஸ்அப்பை நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி புது புது டெக் அப்டேட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம NTT ஃபேமிலி ஜாயின் பண்ணாங்க உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற செட் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.